श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. निर्यातना पद्धति श्लोकं 217. रामस्य राक्षसवधत्वरितस्य काले पादावनि प्रकटयन् इव पार्ष्णिगुप्तिम् आचित्रकूटमधिगम्य शशंस वार्ताम् அவ்யாஹதத்வதபிஷேகமிருதங்கநாதஹ. பதபதார்த்தம். ஹே பாதாவணி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, அவ்யாஹத தடுக்கப்படாமல் இருக்கின்ற, துவது உன்னுடைய, அபிஷேக பட்டாபிஷேக காலத்தில் உண்டான, மிருதங்க மத்தளங்களுடைய, நாதகா சப்தமானது, ராட்சசர்களுடைய, வத கொல்லுவதில், துவரிதஸ்ய அவசரப்பட்டு கொண்டிருக்கின்ற, ஸ்ரீராமனுடைய, காலே ராட்சசர்களோடு யுத்தம் பண்ணுகிற சமயத்தில், பார்ஷ்ணிகுப்திம் பின்பு இருந்து காப்பாற்றுவதை, பிரகடயன்னிவ தெரியப்படுத்துகின்றதாய் கொண்டு, ஆசித்திரகூட்டம் சித்திரகூட பர்வதம் வரைக்கும், அதிகம்ய போய், வார்த்தாம் சமாச்சாரத்தை, சசாம்சேவ சொல்லிற்று போல அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆகும்போது வாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சாலாம். அதுலேருந்து பயங்கர சவுண்டு, அதாவது அந்த நாதமானது அப்படி ஒரு பெரிய நாதம், ஒரு சவுண்டு வந்தது. அது இப்போது பெருமாள் எழுறார் அப்படின்னா, இப்போ பேண்டு வாத்தியம் வாசிக்கிறா, மேளதாளம் வாசிக்கிறா, நாதஸ்வரம், அந்த மாதிரி சவுண்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாதுகையோட பட்டாபிஷேகத்தும் போது அப்பேற்பட்ட மிருதங்கங்கள்லாம் வாசிச்சாலாம். அப்போது பாதுகையோட பட்டாபிஷேகம் அப்படின்னா அது நிச்சயமாகவே அது பிரம்மாண்டமாக தான் இருந்திருக்கும். அப்போது அவங்க ஒரு வாத்தியம் 2 வாத்தியம்லாம் இருந்திருக்காது. ஏகப்பட்ட வாத்தியங்கள், அதோட சப்தங்கள், கோஷங்கள் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும். இப்போ இங்கே சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, அந்த சப்தமானது சித்திரகூட பர்வதம் வரைக்கும் கேட்டுதான். இவா இருக்கிறது நந்தி கிராமத்தில், பட்டாபிஷேகம் நடந்தது நந்தி கிராமத்தில். அது சித்திரகூட பர்வதம் வரைக்கும் கேட்டுதான். வாசிச்சது நந்தி கிராமத்துலையா இருந்தாலும் அதோட எஃபெக்ட் அவ்வளோ தூரம் இருந்ததுன்னா அதோட துவனியானது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றார். அந்த சவுண்ட் எப்படி இருந்தது, என்ன சொல்லித்த விஷயம் அப்படின்னா, ராமனுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்ததுதான். அதாவது, நான் எங்கள் பட்டம் ஏற்றுண்டாச்சு, நீர் உண்மை வேலையை பண்ணுறதுக்கு கிளம்பலாம், இன்னும் சித்திரக்கூட்டத்திலேயே இருக்கேரே, இப்படியே இருந்தேன்னா ராவணவதம் எப்படி நடக்கும், நாங்கள் இங்கே பின்புலமாக இருக்கோம், நீங்கள் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு. இதுவும் சிறிய திருவடி பாதுகைக்கிட்ட விஞ்ஞாபிக்கிற மாதிரி. அம்மா, உன்னோட பாதுகை பட்டாபிஷேகம் ஆன உடனே அங்கேருந்து ராமன் கிளம்பினார், ஏன்னா நான் பின்புலமாக இருக்கேன், நீர் கிளம்போன்னு நீ சொன்ன மாதிரி இருந்தது. உன்னுடைய பட்டாபிஷேகத்தில் வாசிக்கப்பட்ட அந்த மிருதங்க ஒலியானது, அதோட வீச்சமானது அவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கார். இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்வாரோட ஈரச்சொற்களாலான பாசுரங்கள், அதோட ஒலியின் தாக்கம் எவ்வளோ தூரம் இருந்தது, அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிற விஷயமாக தான் இது கொடுத்துருக்கார். அதாவது, பெருமாளே நீர் இன்னும் வைகுண்டத்திலேயே உட்கார்ந்துன்னு இருக்கேரு, அங்கேருந்து எப்போ கிளம்பி சத்ருக்களான இந்த பாபங்களை போக்கப் போகிறீர். அதாவது பாபங்களை அப்படின்னா நம்மளுடைய இந்த கர்மாக்கள், நம்முடைய இந்த கர்மாவெல்லாம் போக்கினாதான் அந்த சத்ருவை பெருமாள் ஜெயிச்சாதான் பெருமாளால் நம்மளை மோட்சத்துக்கு கூட்டுன்னு போக முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளோட கண்டகம் அப்படின்றது நம்மளுடைய பாபங்கள். ஆக அதுதான் சத்ருக்கள். அந்த சத்ருக்களை அழிக்கிறதுக்கு நீர் கிளம்பி வரலாம். நாங்கள் இங்கே இவாளோட மனசில் உம்மை பற்றி ஏற்படுத்தியிருக்கோம், பாசுரங்கள் மூலமாக ஒரு பேஸ் ஒர்க் பண்ணி இவாளுக்கு பக்தியை கொடுத்துருக்கோம். நீர் இப்போ கிளம்பி வந்தேர்னா சரியாக இருக்கும். நாங்கள் பின்புலமாக இருந்து நாங்கள் இவாளோட மனசில் பக்தியை புகுத்திருக்கோம். நீர் இப்போ கிளம்பி இந்த சத்ருக்களை எல்லாம் அழித்து உமக்கு சொந்தமான இந்த ஜீவனை அடையலாம் அப்படின்னு ஆழ்வார்களோட பாசுரங்களின் வீச்சம் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற. அதாவது, ஆச்சாரியர்கள் பலத்தாலே தான் பெருமாள் ஜீவனுக்கு சம்சாரத்தை போக்குகிறார்.
அப்போ அந்த ஆச்சாரியரோட பலம் அப்படின்றது, ஆழ்வார்களோட பலம்ன்றது என்னென்னா பாசுரங்கள். அந்த பாசுரங்களின் ஒலியானது அந்த மாதிரி பெருமாளுக்கு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கான். இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் மனசில் பக்தி புகுந்தாச்சு, நீர் வந்து கூட்டுண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சுவாபதேசமாக இதை கொடுத்துருக்கார். இப்போ மிருதங்க சப்தம் அப்படின்னு சொன்னாலே எல்லா 4000முமே அழகு அப்படின்னாலுமே மிருதங்க சப்தத்துக்கு ஒப்பாக சொல்லணுன்னா அது நம்ம திருச்சந்த விருத்தம் தான். ஐயோ, அது அப்படி ஒரு அழகு. வாஸ்தவத்தில் திருச்சந்த விருத்தம் வந்து சேவிக்கிறதுக்கே அவ்வளோ அழகு, கேட்கறதுக்கு அதை விட அந்த சவுண்டு, அந்த தாளக்கட்டு, மிருதங்கம் அப்படின்னா அந்த தாளக்கட்டு இருக்கும். அது திருச்சந்த விருத்தத்தோட 120 பாசுரத்துலேயுமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அந்த பாசுர அமைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நோட் வாசிக்கும்போது பெருமாள் ஏழினார்னா எப்படி கம்பீரமாக இருக்கும். அதாவது ஒரு தோளில் சாத்தின்னு இருக்கிற மாலையோட நுனி மட்டும் அசையும். பெருமாள் தேவநாதன், அடியன் வந்து தேவநாதனை தான் அதிகம் சேவித்ததுனால உபமானமாக தேவநாதனை தான் எடுக்க முடியறது. தேவநாதன் ஒரு காசு மாலை சாத்தின்னு இருப்பார், கால் வரைக்கும் வரும். அந்த காசு மாலையோட நுனி மட்டும் அசையும். அந்த மாலையோட நுனி மட்டும் அசைய அப்படி கம்பீரமாக அவர் ஆஸ்தானத்துக்கு 7 அழகு இருக்கே. ஒரு நோட்டு வாசிச்சான்னா பெருமாள் எப்படி கம்பீரமாக வருவாரோ அந்த தாளக்கட்டை சுவாமி வந்து இங்கே திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசை பிரான் வந்து அந்த தாளக்கட்டை அந்த பாசுரத்துலேயே கொடுத்துருப்பார். அழகழகான பாசுரங்கள், எவ்வளோ அழகான பாசுரங்கள். அதோட வார்த்தையும் அவ்வளோ அழகு, தாளக்கட்டு அழகு, அதோட அர்த்தங்கள் அதை விட அழகு. சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி, சொல்லினால் படைக்க நீ, படைக்க வந்து தோன்றினார், சொல்லினார் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த ரிதம் அந்த ஒவ்வொரு பாசுரத்துலேயுமே இருக்கும். அவ்வளோ அழகு. அது சொல்லி மாளாது. 5 அல்லவற்றுள் ஆயுமாய் 5 ஒன்றுமாகி நின்ற ஆதி தேவனே, 5 அந்தரத்தனைந்து நின்று 5 மாய நின்ன யாவர்கான வல்லரே. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு பாசுரமுமே அவ்வளோ அழகு. ஆக இந்த மிருதங்க சப்தத்துக்கு ஒப்பா 4000ல் சொல்லணுன்னா அது திருச்சந்த விருத்தம். அப்பேற்பட்ட அழகு. அந்த மாதிரியான ஒரு தாளக்கட்டோட பெருமாளுக்கு விஷயம் சொல்கிறாளாம் ஆழ்வார்கள். இந்த ஜீவாத்மாக்கள் ரெடியாக இருக்கா, இவாளை நீர் மோட்சத்தை நீர் கொடுக்கலாம், வாங்கிக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம், உமக்கு பின்புலமாக நாங்கள் இருந்து இதை தயார் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகமாக நமக்கு இதை கொடுத்துருக்காரு. இதே ஸ்டைலில் நம் சுவாமி கூட அழகாக ஒரு பாசுரம் கொடுத்துருப்பார். அதாவது சுவாமியோட எல்லா பாசுரமுமே அழகுனாலும் இந்த ரிதமில் 8 இலங்குமாறு எம்புவார், விட்டாறு பற்றுமாறு வீடு கண்டு மேவுவார், சிட்டரான தேசுயர்ந்த தேசிகர்க்குயர்ந்து மேல் 8 மூடு அறுத்ததெந்தைமால் இரக்கமே. அவ்வளோ பாசுரமே அழகு, அதோட ரிதம் அழகு, அதோட அர்த்தம் அதை விட அழகு. 8 இலங்குமாறு இயம்புவார். 8ன்றது அஷ்டாட்சரம், 6 துவயம், 1 சரமஸ்லோகம். விட்டாறு பக்தி யோகத்தை விட்டுட்டோம், பற்றுமாறு சரணாகதியை பற்றினோம், வீடு கண்டு மேவுவார், மோட்சத்துக்கு இதுதான் வழின்னு தெரிஞ்சிடணும். எப்படி தெரிஞ்சிட்டோம்? சிட்டரான தேசுயர்ந்த தேசிகர்க்குயர்ந்து மேல். சிட்டரான சிஸ்டர்கள் யார்? அனுஷ்டானம், வைராகியம், ஞானம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய எங்களுடைய தேசிகர்னு சுவாமி சாய்க்கிறார், அவருடைய ஆச்சாரியர்களை சாய்க்கிறார். அந்த ஆச்சாரியர்களுக்கு ஒரு உயர்ந்த பெருமாளானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா 8 மூடறுத்தது. 8 24 பிரகிருதி சம்பந்தங்களை அறுத்து நமக்கு மோட்சத்தை கொடுக்குறார் பெருமாள். 8 மூடறுத்தது எந்தைமால் இரக்கமே, பெருமாளோட காருண்யமே அதுக்கு காரணம் அப்படின்னு இந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறா. ரெடியாக இருக்கா ஜீவாத்மாக்கள்லாம், அவளுக்கு மோட்சத்துக்கு ரெடியாக இருக்கா, நீர் கொடுக்கலாம் சுவாமின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கார். ஆக பாதுகையோட பட்டாபிஷேகம் ஆகும்போது வாசிக்கப்பட்ட வாத்தியங்களானது ராமனுக்கு நீர் உம்ம வேலையை பண்ண கிளம்பலாம், நாங்கள் பின்புலமாக இருக்கோம்னு சொல்கிறதா அமையறதுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி தலை கட்டுகிறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.